என்ன பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் இந்த 5 ராசிக்காரங்க நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கை நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த ராசிக்காரங்கன்னு சொல்லி தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்ட் 1, பார்ட் 2 இருக்க போதுங்க. பார்ட் 1ல 2 ராசியும், பார்ட் 2ல 3 ராசிகளை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் இடத்துல யாருக்கு அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், ராசிக்குள்ள குரு பகவான் வர இந்த மாதிரி 2வது பகுதியில இருந்து வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே மாதிரி லாபஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெற்ற தமிழ் இருக்கனால நீங்க எடுத்த காரியத்தில் ஜெயிச்சு காமிப்பீங்க. சமுதாயத்துல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒண்ணு, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமா இருக்கறனால ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர, ராசிநாதன் 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற வீண் செலவுகள், பண விரயங்கள் கண்டிப்பாக குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு. மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில முக்கியமான திருப்பங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.